இன்று கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ராஜ் சோமதேவ் அவர்களின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தினால் அந்த அறிக்கையில் முகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் 1994 ஆண்டிற்கும் 1996 ஆண்டு காலப்பகுதிக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் என்று அவருடைய இறுதி அறிக்கை இருந்ததாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அத்தோடு சட்ட வைத்திய அதிகாரியினால் அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட கொக்குத்தொடுவாய் மனித புதகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட விடுதலை புலிகளின் இலக்கத்தகட்டு இலக்கங்களும் அவர்களுடைய ஆடைகளில் இருந்து எடுக்கப்பட்ட இலக்கங்களும் இன்று கௌரவம் என்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த இலக்கங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அதனை உரிய முறைப்படி அறிவித்தல் செய்யப்பட வேண்டும் என்றும் இன்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி அந்த இலக்கத்தகடு பற்றிய அறிவுகள் உள்ளவர்கள் நீதிமன்ற பதிவாளருக்கு அது சம்பந்தமாக தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த அறிக்கைகளும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றது. வரவேண்டிய மீதி அறிக்கைகளையும் நீதிமன்றம் ரிமைண்டர் அனுப்பி அதற்கான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள இருக்கின்றது.